சிபிஎஸ்இ பள்ளி என்பது ஒன்றிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில முழுவதுமாக தாய்மொழி கல்வியும் இருமொழி கல்வி முறையும் முழுவதுமாக அளிக்கக்கூடிய ஒரு கல்வி முறை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் மும்மொழி கொள்கையை அவனால் நடைமுறைப்படுத்த முடியல. மும்மொழி கொள்கையா என்ன கொண்டு வரானா, சமஸ்கிருதத்தை நடைமுறைப்படுத்துறான், தமிழ் வழியை அவனால் கற்பிக்க முடியல. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த மொழியின் மீது நிகழ்த்தக்கூடிய தாக்குதலுக்கு அடிப்படை காரணம் என்ன? அடிப்படையில் அவருடைய நோக்கம் என்பது இந்து ராஷ்டிரத்தை கட்டமைப்பது. இந்து ராஷ்டிரம் என்பது சாதி வேறுபாடு இந்த சமூகத்தில் இருக்க வேண்டும். இந்து ராஷ்டிர சமூகத்தில் சமஸ்கிருதம் என்கின்ற தேவ மொழிதான் உச்சாணி கொம்பில் இருக்க வேண்டும். சமஸ்கிருதனுடைய கள்ள குழந்தையா இருக்கக்கூடிய இந்தி இந்தியா முழுவதும் பேசக்கூடிய மொழியாக இருக்க வேண்டும். மொழி என்பது ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அவனோடு பயணிக்கக்கூடிய ஒரு விஷயம். உதாரணமாக தாலாட்டு முதல் ஒப்பாரி வரை ஒரு மனிதனோடு இரண்டர கலந்த ஒரு விஷயம்தான் மொழி. இந்த மொழி என்பது மனித இனம் தோன்றியதிலிருந்து, மனித இனம் பேச ஆரம்பித்ததிலிருந்து, மனித இனம் குறிப்பால் சக மனிதனுக்கு தன்னுடைய தகவல்களை பரிமாறியதிலிருந்து தொடங்குகின்ற ஒரு பெரிய கருவியாக இருந்து கொண்டிருக்கின்றது. உதாரணமாக சோறு என்று சொன்னால், சோறு என்பதற்கு பின்னால் ஆயிரக்கணக்கான ஆண்டு வரலாறு இருக்கின்றது. கல் என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான ஆண்டு வரலாறு இருக்கின்றது. அப்படி நாம் பயன்படுத்தக்கூடிய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் 1000 2000 ஆண்டு கால வரலாறு இருக்கின்றது. இப்படிப்பட்ட வரலாற்றோடு தான் ஒவ்வொரு இனத்தினுடைய மொழியும் இந்த சமூகத்தில், இந்த மண்ணில், இந்த உலகத்தில் பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அப்படிப்பட்ட மொழி என்பது ஒரு மனிதனுடைய வரலாற்றை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. ஒரு மனிதன் சமூகத்தினுடைய அறிவியலை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. ஒரு சமூகத்தினுடைய மக்களுடைய பண்பாட்டை உள்ளடக்கியதாக ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு விஷயமாக, உயிரோடு இணைந்த விஷயமாக இருக்கின்ற ஒரு மொழி அடிப்படையில் தான் இந்த சமூகம் முழுவதும், உலகம் முழுவதும் மனித சமூகம் கூட்டமாக, ஒரு இனமாக, நாடாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ மொழி என்பது இயற்கையாக வந்த ஒரு விஷயமாக, இயற்கையிலே உருவான ஒரு விஷயமாக இருக்கின்ற சூழ்நிலையில் தான் இன்றைக்கும் மனித இனங்கள் பல மொழிகள் பேசக்கூடிய தேசிய இனங்களாக, பல மொழிகள் பேசக்கூடிய தேசிய இனங்கள் ஒவ்வொரு நிலப்பகுதிக்குள்ளும் ஒரு நாட்டுக்குள்ளும் வாழுகின்ற ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட மொழியின் மீதுதான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நிகழ்த்தியிருக்கின்றார்கள். அடிப்படையில் ஒரு குழந்தையினுடைய மனப்பான்மையிலிருந்து மொழியை பார்க்க வேண்டும். ஒரு குழந்தைக்கு எந்த மொழியை படிக்க வேண்டும், எந்த மொழியை பேச வேண்டும் என்பது அந்த குழந்தையை பெற்றவர்கள், அந்த குழந்தை வாழுகின்ற சமூகம் தான் முடிவு செய்ய முடியும். அப்படித்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தை தமிழில் பேசுகிறது, தமிழில் படிக்கிறது, தமிழில் தன்னுடைய வரலாற்றையும் தன்னுடைய எதிர்காலத்தையும் கட்டமைக்கிறது. ஆக இப்படி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் தங்களுடைய சொந்த தாய்மொழியில் பேசியும் கல்வி கற்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த மொழியின் மீது நிகழ்த்தக்கூடிய தாக்குதலுக்கு அடிப்படை காரணம் என்ன? அடிப்படையில் அவருடைய நோக்கம் என்பது இந்து ராஷ்டிரத்தை கட்டமைப்பது. இந்து ராஷ்டிரம் என்பது சாதி வேறுபாடு இந்த சமூகத்தில் இருக்க வேண்டும். இந்து ராஷ்டிர சமூகத்தில் சமஸ்கிருதம் என்கின்ற தேவ மொழிதான் உச்சாணி கொம்பில் இருக்க வேண்டும். சமஸ்கிருதனுடைய கள்ள குழந்தையா இருக்கக்கூடிய இந்தி இந்தியா முழுவதும் பேசக்கூடிய மொழியாக இருக்க வேண்டும். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் இந்துத்துவ சிந்தனையையும் பார்ப்பனிய சிந்தனையும் சாதி வேறுபாடுகளையும் மொழி அடிப்படையில் சுயமிழந்த மக்களாகவும் முழுவதுமாக பார்ப்பனியத்தினுடைய அடிமையாக இருக்க வேண்டும் என்கின்ற கட்டமைப்போடுதான் இந்து ராஷ்டிர கனவோடு பாரதிய ஜனதா கட்சியும் RSSம் நூற்றாண்டுகளாக இந்த மண்ணில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு இங்கே இருக்கக்கூடிய பல மொழிகள் பேசுகின்ற இந்த மக்களுடைய பழக்க வழக்கமும் வாழ்க்கை முறையும் எதிராக இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல தேசிய இனங்கள் மீது ஒரு தாக்குதல் நிகழ்த்தியிருக்கின்றார். குழந்தையினுடைய மனநிலை என்ன? ஒரு சாதாரண ஒரு குழந்தை, ஒரு பள்ளிக்கூடம் போற குழந்தை ஒரு மொழியில் கற்பதே பெரிய விஷயம். அந்த குழந்தைக்கு தாய்மொழியில் கல்வி கற்பதுதான் அறிவியல் பூர்வமான் என்பது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கல்வியாளர்கள், அறிஞர்கள் ஏற்றுக்கொண்ட அப்பட்டமான ஒரு அறிவியல் உண்மை. ஆனால் அதை அவர்கள் மறுக்கின்றார்கள். தாய்மொழியில் கல்வி கற்கின்ற குழந்தை உலக தொடர்புக்காக ஆங்கிலம் என்கின்ற இன்னொரு மொழியும் சேர்த்து சுமந்து கொண்டிருக்கின்ற அநீதியும் இந்த சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் இன்னைக்கு கட்டாயம் ஆங்கிலம் கற்றாக வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது.
உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களோடு தொடர்பு கொள்வதற்கும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை பெறுவதற்கும் இன்றைக்கு ஆங்கிலம் என்பது துணை மொழியாக நமக்கு தேவைப்படுகின்ற அடிப்படைகள் தான் தொலைநோக்கு திட்டத்தோடு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் முன்மாதிரியாக திராவிட இயக்கம் ஒரு மாபெரும் மொழி போராட்டத்தை நடத்தி இருமொழி கொள்கையை மிகப்பெரிய கொடையாக இந்த சமூகத்துக்கு படைத்தளித்திருக்கின்றது. ஆக இருமொழி என்பது தாய்மொழியை காப்பாற்றக்கூடியது. தாய்மொழி பேசக்கூடிய மக்களுடைய உலக அறிவையும் உலக தொடர்பையும் உறுதிப்படுத்துகின்ற ஆங்கிலத்தையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான விஷயமா இருக்கின்ற சூழ்நிலையில் தான் இருமொழி கொள்கை என்கின்ற ஒரு மாபெரும் வரப்பிரசாதத்தை தமிழ்நாடு உள்ளடக்கி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை சாதித்திருக்கின்றது. இப்படிப்பட்ட வளர்ச்சியை பொறுக்க மாட்டாமல் தான் இன்றைக்கு ஒன்றிய அரசு மும்மொழி கொள்கையை திணிக்க பார்க்கின்றது. மிக சாதாரணமாக தமிழ்நாட்டுக்குள் நவோதயா பள்ளிகளை கொண்டு வர வேண்டும் துடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழ்நாட்டில் பழங்குடி மாணவர்களுக்கு, பட்டியல் சமூக மாணவர்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு எங்கு பார்த்தாலும் விடுதி இருக்குது. எல்லா மாவட்டத்திலும் விடுதி இருக்குது. இன்னைக்கு அந்த விடுதிகளுக்கான தேவை கூட குறைந்து விட்டது. ஏன்னா எல்லா ஊர்கள்லையும் இன்னைக்கு பள்ளிக்கூடம் வந்துருச்சு, கல்லூரி வந்துருச்சு. ஆனா நவோதயா பள்ளியை திணிக்க பாக்குறாங்க. எதுக்குடா நவோதயா பள்ளி கொண்டு வந்தானா இந்தியை ஏதாவது ஒரு வகையில் இங்கே திணிக்க வேண்டும். இந்தி மட்டுமல்ல, மூன்றாவது மொழியாக சமஸ்கிருதத்தையும் சேர்த்து திணிக்கும். அதுதான் நோக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சிபிஎஸ்இ பள்ளிகள் புற்றீசல்கள் போல முளைச்சிருக்குது. சிபிஎஸ்இ பள்ளிகளுடைய என்ன அடிப்படையில் தாய்மொழி கல்வியை புறக்கணிக்கிறான். மொழியாக கூட அவன் நடத்துறதில்ல. எல்லா சிபிஎஸ்இ பள்ளிகள்லையும் ஆங்கிலமும் இந்தியும் தான் இருக்குது. மூன்றாவது மொழியாக என்ன வைக்கிறானா சமஸ்கிருதத்தை வைக்கிறான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திர வித்தியாலய பள்ளிகளில் மும்மொழி கொள்கையை அவனால் நடைமுறைப்படுத்த முடியல. மும்மொழி கொள்கையா என்ன கொண்டு வரானா சமஸ்கிருதத்தை நடைமுறைப்படுத்துறான். தமிழ் வழியை அவனால் கற்பிக்க முடியல. ஆக மூன்று மொழிகளை கற்பிப்பதற்கான எந்த உள்கட்டமைப்பு வளர்ச்சியும் எந்த அறிவியல் பூர்வமான அணுகுமுறையும் ஒன்றிய அரசிடம் கிடையாது. மிக தெளிவாக அவர்கள் மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தி, ஆங்கிலம், சமஸ்கிருதம் என்கின்ற அடிப்படைகள் தான் இந்த மண்ணில் தாய்மொழி பேசக்கூடிய மக்களை உணர்வுகளை புண்படுத்தவும் அதை ஒழித்து கட்டவும் மிக தெளிவாக வேலை செய்து கொண்டு ஒரு அவல நிலையை பார்க்கின்றோம். சாதாரணமா இன்றைக்கு எடுத்துக்கிட்டா ஒன்றிய அரசனுடைய தேர்வு வாரிய தேர்வுகள் அனைத்தும் எந்த பாடத்திட்டத்தை அடிப்படையாக வச்சிருக்குது? நீட் தேர்வா இருக்கலாம், நுழைவுத் தேர்வுகளா இருக்கலாம், அல்லது ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் என்று சொல்லக்கூடிய எஸ்எஸ்சி தேர்வுகளா இருக்கலாம், வங்கி பணி தேர்வுகளா இருக்கா, எல்லாமே எதை அடிப்படையா வச்சிருக்கிறான்னா முழுவதுமாக சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் அடிப்படையில் வைக்கிறான். சிபிஎஸ்இ பாடத்திட்டம் தான் ஏதோ உயர்ந்த பாடத்திட்டம் என்பது போல இன்றைக்கு ஒரு சிந்தனையை கட்டமைத்துக் கொண்டு இன்னொரு பாகம் அதை கட்டாயமாக்கி விடுறான். மறைமுகமாகவும் நேரடியாகவும் அதை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துறா. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய குழந்தைகளும் சரி, பெற்றோர்களும் சரி, சிபிஎஸ்இ படித்தால்தான் அறிவு வளரும் என்கின்ற அப்பட்டமான மோசமான சிந்தனைக்கெல்லாம் இன்னைக்கு உட்படுத்தி இருக்கிறான். அதை இந்த கல்வி வியாபாரிகள் பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு மூளைக்கு மூளைக்கு சிபிஎஸ்இ பள்ளியை உருவாக்கிட்டு இருக்கிறான். சிபிஎஸ்இ பள்ளி என்பது ஒன்றிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில முழுவதுமாக தாய்மொழி கல்வியையும் இருமொழி கல்வி முறையும் முழுவதுமாக அளிக்கக்கூடிய ஒரு கல்வி முறை. அந்த கல்வி முறைக்கு மிக சாதாரணமாக இன்றைக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கின்ற வகையில் சிபிஎஸ்இ பள்ளிகளை திறப்பதற்கு மாநில அரசுடைய தடையின்மை வேண்டியதில்லைன்னு அடுத்த தாக்குதல் நிகழ்த்துறான். ரொம்ப சாதாரணமான விஷயம். தன்னுடைய கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்காக ஒன்றிய அரசு பிளாக்மெயில் பண்றான். என்ன பிளாக்மெயில் பண்றான்? பள்ளிக்கூடங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நிறுத்தி வைக்கிறான். இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அனைத்தும் மாநில அரசுகள் உருவாக்கியது. மாநில அரசுடைய இடத்தில் பணத்தில் கட்டப்பட்ட பள்ளிக்கூடம், ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறது மாநில அரசு, புத்தகங்களை விலையில்லாமல் கொடுக்கிறது மாநில அரசு, மாணவர்களுக்கான சீருடைகள், காலணி, பை உட்பட அத்தனையும் விலையில்லாமல் மாநில அரசு கொடுக்கின்றது. அந்த மாநில அரசுடைய கல்வி நடைமுறைகளுக்கு தடை விதிக்கின்ற வகையில் மாநில மக்களிடம் பெறுகின்ற வரியை முறையாக பகிர்ந்தளிக்காமல் ஒரு மாபெரும் மோசடித்தனத்தில், பிளாக்மெயில் தனத்தில் ஒன்றிய அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்பது மிக மிக அப்பட்டமான மோசமான ஒரு மனித உரிமை மீறலாக நாம் பார்க்கின்றோம். அந்த அடிப்படைகள் தான் தமிழ்நாடு என்றைக்கும் இருமொழி கல்வியை உயர்த்தி பிடிக்கும். தமிழ்நாடு என்றைக்கும் இந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் எதிர்த்து களமாடும். தமிழ்நாடு என்றைக்கும் பார்ப்பனிய இந்து ராஷ்டிர கனவுக்கு எல்லா வகையிலும் சம்மட்டி கொடுக்கும் என்கின்ற அடிப்படையில் திராவிட தமிழர் கட்சி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு முறை திராவிட தமிழர் கட்சிக்கும் அதன் தலைவர் தோழர் வெண்மணி அவர்களுக்கும் புரட்சிகர இளைஞர் சார்பாக நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிந்து கொண்டு இந்த போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும் என்று கூறி விடைபெறுகின்ற. நன்றி, வணக்கம்.